இந்த மாசி மாதம் மாதங்கள் முரல் இல்லாமல் கிணறு ஏன் சின்னந்தான் ஆனால் அது இந்த டேஸ்ட் கடலுக்குள்ளே இருந்து கொண்டு வராங்க அப்படி சூறிக்கொண்டு வருது. இப்போ 300 போனது ஒரு முரல். அன்னைக்கு 20 போட்டு எல்லா இடத்து எல்லா கடல்லையும் இந்த முரல் இருக்கும். ஆனால் அந்த மாதங்களில் குறிக்கப்பட்ட ஒரு இடத்துல பால் சோதி வைக்கணும், அது மாதிரி பொரியல் செய்யணும். இந்த அடிக்கிறது இந்த குறிப்பாக அந்த நாங்கள் மாம்பழம் வரை காசை மறந்து விடுறோம். 10 முரல் வாய் தெரியல லாக்க பொறுத்தவன் ஆளை பொறுத்தவன இது இன்னும் முடியல. அதுக்குள்ள புட்டையும் போட்டு இதையும் போட்டு தொடங்க வலிக்கிட்டு பிடிச்சா ஜாக்களை போன மாதம் நினைக்கிறேன் இந்த வீதியால் வந்து ஒரு காணொளி போட்டிருப்பேன். இந்த வீதி எல்லாமே முழுமையாக மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு அங்காள ஒரு தேவாலயத்திலேருந்து இந்த மாதங்கள் கடக்கக்கூடிய கெவி தேவாலயத்துக்கு வந்து வழிபாடுகளுக்காக தேரில் அன்னை கொண்டு வரக்கூடிய அந்த விஷயம்ன்றது காட்டியிருப்பேன். அதனோட சேர்ந்தான் இந்த முரல் அந்த பருவகாலம் அல்லது இந்த மாசி முரல் மாதங்கள் மாசி முரல்னு சொல்றது அதனுடைய அந்த பருவகாலம் தொடங்கும். பரபரப்பாக இந்த இடம் எல்லாமே அப்போ இருந்தது போல இப்பையும் கிடக்கிற அப்படின்னு தான் நினைக்கிறேன். சில காலம் முன்னுக்கு வந்துடணும் அல்லது பின்னுக்கு வந்துடணும் சொல்ல தெரியல. போய் பார்க்கலாம். நிறைய பேர் இதுக்காக காத்திருப்பார்கள். இந்த காலத்திலேயே இது வருது அப்படின்ற பல கேள்விகள் பல பேருக்கு இருக்கும். இந்த முரல் வாங்கிடக்கூடிய அனுபவங்கள் யார் யாருக்கெல்லாம் இருக்கு அப்படின்றத வந்து கீழே நீங்கள் கருத்துக்களாக வந்து பதிவு செய்யுங்க. இந்த நேரம் அந்த கடலுக்குள்ளால வந்து மீன் விளக்கெல்லாம் தெரிஞ்சா பெரிய சந்தோஷம். அந்த அந்த படகுல வந்து முரல் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு வித்தியாசமான என்ன சொல்றது, முரல் அடிக்கிறேன்னு தான் சொல்றது, பிடிக்கிறன்றதை விட விலையெல்லாம் போடுறது அதுக்கெல்லாம் சொல்லிக்கணும். கேட்டு பார்ப்போம். எங்களை போல முதலே வந்து நிறைய பேர் இந்த இடங்கள்ல வந்து காத்திருக்கணும் முரல் வாங்குறதுக்கு. இப்போ இரவு 7 மணி. இந்த நேரத்தில் எங்கே நிற்கிறீங்க அப்படின்னு கேட்டால் வந்து இந்த இடத்த பார்த்தாலும் நிறைய பேருக்கு தெரியும். இந்த பக்கத்தால் போனால் பொன்னால் அப்படி போக முடியும். இங்கால வந்து போனால் இது வந்து மாதகள். அங்கால வந்து அந்த எங்கே போகலாம் ஐயால கீரிமலை பக்கம் எல்லாம் போகலாம். சரியா? அப்படி போகக்கூடிய இடம் இதில் மாதகள் அந்த இறங்குதுறை பிரதானமாக இதில் இருக்குது. ஏன் நீங்கள் வந்தாங்கன்னு சொன்னால் இந்த மாசி மாதம் மாதங்கள் முரல் இல்லாமல் கிணறு இருக்க மாட்டிடும். அப்படி ஒரு வித்தியாசமான அனுபவத்தை தரக்கூடிய ஒரு விஷயம் தான். இரவில் தான் கூட இந்த முரல் எல்லாம் பிடிபடுற அந்த விடயமெல்லாம் இடம்பெறும். எங்களை போல நிறைய பேர் இங்கே இருப்பினம் வருவினம் இதை வாங்கி கொண்டு போய் முரல் என்ன செய்யணும்னு சொன்னால் மற்ற மீன் மாதிரி குழம்பு வைக்கக்கூடாது, பால் சோதி வைக்கணும், அது மாதிரி பொரியல் செய்யணும். இந்த ரெண்டு தான் இந்த மாசி முரலுக்கு இருக்கக்கூடிய அந்த அதே இந்த மாசி முரலுக்கு அப்படி ஒன்று இருக்குன்றது வந்து எனக்கு இன்று வரையும் தெரியாது. நான் வருஷம் அப்படி கிடைச்சா சந்தர்ப்பம் கிடைச்சா கட்டாயம் வரணும். மாசி முரல் என்ன மாதிரி இருக்கு சமைச்சு பாபம் இங்க வாங்குவோம், எப்படி எல்லாம் இது நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். வாசல்ல வந்து ஒரு ஐயா இந்த சொதி வைக்கிறதுக்கு இந்த விஷயங்கள் பச்சை மிளகாய் தேசிக்காய் எல்லாம் வியாபாரம் என்ன கிட்டதானே ஐயா? நீங்க இதுல மாதங்களா? அது என்னது மாசியில மட்டும் இந்த முரலுக்கு என்ன இருக்கு அப்படி? மாசில வந்து இது ஒரு தனிப்பட்ட எல்லா கடல்லையும் இந்த முரல் இருக்கும். ஆனால் அந்த மாதங்களில் குறிக்கப்பட்ட ஒரு இடத்துல மட்டும்தான் இந்த ஒரு டேஸ்டான ஒரு முயலும் இந்த முரல் இருக்குது. சரியா? என்ன அதுல இருக்கு எனக்கு உண்மையா விளங்கல. அதாவது வந்துடா மற்ற காலங்களில் உள்ள முரல்கள் முள்ளு இருக்குதானே, நடு முள்ளு, அது வந்து சொப்டாக இருக்காது. இந்த மாசியில் மட்டும் முள்ளோடையே நாங்கள் சாப்பிடலாம். மற்றது சொதி வச்சால் கொஞ்சம் ஒரு இடியப்பமோ புட்டோ அது இது சாப்பிடக்கலாம், கொஞ்சம் கணக்க சாப்பிடலாம். அப்படி ஒரு தன்மை இருக்குது. இல்லை இதில் முரல்ல குழம்பு வைக்கிற இல்லையா? குழம்பு வைக்கிற உறவு நல்ல முருகை பொரிக்கணும். பொரிக்கிறதும் குறைவு, சுட்டு சாப்பிட்றாங்க. சுட்டு சாப்பிட்டா மண்ணிலே போட்டு அதில் அந்த மண்ணோடு சேர்த்து சுடணும். சுட்டு சாப்பிட்டா இன்னும் டேஸ்டாக இருக்குமெண்டு தான் இதை விரும்பி சனம் வந்து வாங்குது. இப்போ வரையும் இந்த பருவகாலம் இது வந்து இன்னும் ஒரு 1.5 மாதம் மட்டும் இருக்கும். 1 மாதம் போகும். இன்னும் 1.5 மாதம் இருக்கும். அதாவது பனி எவ்வளவு கூட வருகுதோ அதுக்கு தக்க முரல் கூட வரும். பனி கூட கூட வந்து கொண்டு இருக்கும். மற்ற மீன்பிடியை விட இந்த முரல் வித்தியாசம். அடிக்கிறது இந்த குறிப்பா நாங்க அந்த மாம்பழம் எல்லாம் ஊர்ல போடுவோம், தடி கட்டி அதுல ஒரு சின்ன வட்டா ஒன்று கட்டி அந்த வலை இருக்கு தானே, வலையை வந்து தடியில கட்டி அந்த லைட் வெளிச்சம், அதாவது நெத்தில பூட்டுற லைட் வெளிச்சத்துக்கு மீன் ஓடி வந்து அப்படியே வரும். வரைக்குள்ள ஒரு அப்படி அடிச்சா 50 படம் 100 படம் அப்படிதான் அடிக்கிறது. இதெல்லாம் வச்சுக்கிறீங்க. இது வந்து இந்த இதுக்கு முக்கியமான சாமான் தேசிக்காயும் பச்சை மிளகாயும். அதுக்காக நாங்கள் இதை கொண்டு வந்து சும்மா ஒரு அதாவது எக்ஸிபிஷன், அதாவது ஒரு இது மாதிரி நாங்கள் இதை செய்து கொண்டிருக்கிறோம். பொழுதுபோக்காக செய்கிறோம், வியாபாரம் தான் செய்கிறோம். சும்மா ஒரு சொற்ப லாபம் கிடைக்கும்.
அதை விட மக்களுக்கு சிரமம் இல்லா இருக்கும். நீ அதை வாங்கி போட்டு ஓ. இல்ல பெரிய சிக்கல் என்ன ராவு சாப்பாடு மூட்டம் ஆமா. இப்போ வந்து மலமலண்டு போய் சமைக்கணும். இதுக்கு பிறகு எடுத்து கொண்டு போய் சமைக்கிறதுக்கு அந்த சாமான் இல்லையாண்டா இப்போ தைக்கெல்லாம் மிளகாய் இல்லாமல் இருக்கு. இப்போ மிளகாய் கொஞ்சம் இல்லை, 1000 ரூபா போகுது பச்சை மிளகாய், 1000 ரூபா பச்சை மிளகாய் போகுது. அப்போ இல்லாத நேரம் அங்கே வீட்டை செலவில் இல்லாமலே இருக்கும், போதாமலும் இருக்கும். அப்போ இதில் ஒரு கொஞ்சத்தை வேண்டி கொண்டு போனால் பிரச்சனை இல்லாமலே சாப்பிடலாம். முடிஞ்சது. உங்களுக்கு தெரிய எவ்வளவு காலம் அப்பா இந்த முரல்ன்றது இருக்கு? கொஞ்சம் இப்படி நாம் வந்து இப்போ இங்கே வந்து 20 வருஷம். எந்த இடம் தென்மராட்சி. நான் வந்துங்க இப்போ 20 வருஷம் ஆகுது. இந்த 20 வருஷம் நம்ம இதே நான் செய்து கொண்டிருக்கிறேன். தொழில் இந்த தொழிலை செய்து கொண்டிருக்கிறேன். இரவில் மட்டும்தான் இந்த முரல் அடிக்கிறது. இரவில் தான் அந்த வெளிச்சத்துக்கு மட்டும்தான் வரும், லைட் வெளிச்சத்துக்கு மட்டும்தான் இது வரும். சிரமம் மாதிரி வருதா? சனமக்கு சிக்கமான சிரமம். அது வந்து இந்த பெருநாள் நடந்தது, எங்களோட கிபி பெருநாள். அந்த முட்டம் கொழும்புலேருந்து வவுனியாலேருந்து இந்த உலகத்து சனமெல்லாம் வந்தது. அப்போ 300 ரூபா போனது ஒரு முரல். ஒரு முரல் 300 ரூபா? ஒரு முரல் 300 ரூபா. இப்போ 150 ரூபா. ஒரு 8 மணி அப்படின்றா சில 100 ரூபாக்கும் வாங்கலாம். அப்போ இன்னும் 1 மணி 100 ரூபாய்க்கு வாங்கணும்னா நான் இன்னும் 1 மணி நேரம் நிற்கணும் வாங்கலாம். அது இரவுல மட்டும் தான் சமைச்சு சாப்பிட்றது. மற்ற என்னென்னா இந்த மீன் சின்னந்தான், ஆனால் அது இந்த டேஸ்ட்டு பெருசு. அதான் பிரச்சனை. கடுகு சிறிதென்றாலும் காரம் பெருசு. என்ன மாதிரி கூட வியாபாரம் எல்லாம் போகுது? எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு இப்போ 1 கிலோ மிளகாய் கொண்டு வந்துருக்கிறேன், 1 கிலோ தேசிக்காய் கொண்டு வந்துருக்கிறேன். எனக்கு வித்த ஒரு 500 ரூபா கிடைக்கும். சும்மா ஒரு வருமானம் எனக்கு பொழுதும் போகுது. உண்மைதான், எல்லாம் இருக்குது இதுக்கு. சோப்பு மேக்கல் அதில் எல்லாம் இருக்குது. அப்போ மற்றது வெளியிலேருந்து வாராக்கள் இப்போ இங்கே பிரதேசத்தில் உள்ள ஆக்கள் கூட அதில் போனால் ஐயாட்டு சோப்பு மேக் வாங்கலாம், சோப்பு மேக்கை விட்டுட்டும் வரலாம். சரியா, நம்பிக்கையோட வரலாம். மற்றது இல்லை பாருங்க, பின்னத்தில் வடையும் போடுறது. அப்போ வடையை வேறு இந்த வடை முதல் பஸ்ஸாக இப்போ பவனியாக போட்டார். அதெல்லாம் இன்றைக்கு நேற்றும் இல்லை, நாளைக்கு வந்தால் தொடர்ந்து வடையும் போட்டால் எல்லாம் சகல இது திருவிழா. இப்போ திருவிழா தான் இது. திருவிழா மாதிரி களை கட்டி கொண்டு முரல் திருவிழாண்டு களை கட்டி கொண்டு இருக்கு. சரி, வியாபாரத்தை வேலை செய்யுங்க, நான் அங்கே பார்த்துட்டு வரேன். இதில் வந்து ஒரு விஷயம் தான், அங்கே இருந்து வந்து பார்த்தா இந்த கடலுக்குள்ளே இருந்து இந்த ஐயா சொன்னார், இந்த மின் விளக்கு தலையில் கட்டி கொண்டு போயிடும். அதை பார்த்தா தான் முரல் அடிபடும். அந்த மின் விளக்கு எப்போ வரும், அந்த மின் விளக்கு ஒளி எப்போ கிட்டவா தெரியும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்து வேணே இப்போ வருங்க. அங்கே இருந்து போட் இப்போ அடித்து கொண்டு நிற்கிறோம். சரியும், இப்போ கொஞ்சம் இடத்துல அப்படி ஒளியோட இங்கே வரும். வர எல்லாரும் இப்போ மேலே நிற்கிறாங்க, முழு பேரும் கடலுக்கு குதிச்சுடணும். குதிச்சு அவ்வளவு வேகமாக தான் நிற்பேன் இந்த முறையில் வாங்குறதுக்கு. முந்தி வாயண்டு போகணும். மற்ற என்ன பேர் அதான் பிரச்சனை. வெள்ளனை வாங்கி கொண்டு போனால் சின்ன பிள்ளைகளும் அதை சாப்பிடக்கூடியா இருக்கும். அதுக்கு அதான் அது விலை எவ்வளோ விலைண்டாலும் பரவாயில்லை, முறையில் வாங்க வேணுமென்ற ஒரு இதோட இருப்பினோம் இங்கே வாராக்கள் எல்லாம். சரியா, சந்தோஷம். சரி, போய் பார்க்கலாம். எனக்கும் அந்த அதில் வரைக்கும் தெரியும். ஒரு நல்ல வித்தியாசமான அனுபவம். வேறு சந்தை, வேறு இடங்களில் வெவ்வேறு பொருட்களை கடை பேர் வாங்கியிருப்பீங்க. ஆனால் இந்த அனுபவம்ன்றது எல்லாருக்குமே கிடைச்சிருக்கும் எனக்கு தெரியல. மாதவெல்லாம் ஏன் இதில் வந்துருக்கிறீர்கள்? இப்போ இதில் சும்மா முடலுக்கு வர ஆக்களை பிறாக்கா பார்த்து இருக்கிறது. முடலுக்கு வரதோ? அது என்ன முரல்? முரல் வந்து அந்த கடலில் வந்து பிடிக்கிறது. எல்லா நாளும் பிடிக்கலாம். அதே ரொம்ப மட்டும் பெருசாக சொல்கிறீங்க. அது மாசி பங்கினி இந்த மாதத்துக்கெல்லாம் அந்த முரல் வர. மாசி மாதங்கள் முரல். என்ன விசேஷம் அது? இந்த யாழ்ப்பாணம் அங்கால பவனி அங்கே இருந்தெல்லாம் ஜனம் இங்கே வந்து இந்த நாளையெல்லாம் இந்த முரலை ஓடி கொண்டு சாப்பிட்றது. ஒரு இடத்துல இந்த முரல் பாறை இல்லை, இங்கே மாத்திரம்தான் பாறை. என்ன விலை போகுது? விலை நேற்றைக்கு 150, பிறகு 130. பிறகு வரைய காசை மறந்து 10 முரல் வாங்கி தருவீங்களே யாருக்கு? எனக்கு யாருன்னு தெரியாட்டியும் பிரச்சனை வாங்கி தாங்க. சரியா, கண்டுட்டு பிறகு தெரியான்னு சொல்லக்கூடாது. சரி, என்ன இருக்கு அதில் சுவையா இந்த முறையில்? அது இந்த நாளையில் தம்பி அந்த முரல் கொஞ்சம் ருசி கூட, அதுக்காக வேண்டி தான் எல்லா இடத்துல இருந்தும் பாருது. என்ன செய்யறது இந்த முரலை கொண்டே? இந்த முரலை கொண்டே தம்பி வெட்டி போட்டு சொதி வச்சு அந்த பச்சை மிளகாய் இதெல்லாம் வெட்டி போட்டு சொதி வச்சு சாப்பிட கொண்டு எழுப்பும். ஓ, அந்த மாதிரி இருப்பு பொரிக்கிறது பொரிக்கலாம். வெள்ளை புட்டு இருக்கணும். வெள்ளை புட்டு புட்டு லடை அடியப்பா, லடை வெள்ளை அரிசி, வெள்ளை இது இருக்குல்ல சம்பை அரிசி, அது போட்டு காய்ச்சினா. எத்தனை மணிக்கு இதில் வருவீங்க பார்க்கல்? இப்போ தம்பி இப்போ நேரம் என்ன, ஒரு 7 காலாச்சு. 7 காலண்டா 8 மணிக்கு வந்துடுவாங்க. 8 மணிக்கு தான் அதில் நிற்கணும். எத்தனை மணி வரை முடியும்? தொடர்ந்து வந்துட்டு போயிடும் பிடிச்சி ஒரு 9 மணி மட்டும் வரும். அப்படியே? சரி பாப்பா, நான் வாங்கி பார்க்குறேன். வாங்கி தரேன்னு சொன்னீங்களே? அதுக்கு என்ன நம்மளி தரேன். அப்படியே? சரியா. அப்போ நான் இதில் வரி வந்தோடனே இந்த டவ்வி கேட்டுறது, இந்த அட்பெட்றது ஒரு பெரிய சந்தோஷம். யாருன்னு தெரியாமல் ஓமண்டு சொல்கிறீங்க. இந்த ஐயா 10 முறையில் நாங்கள் கெட்டு போகிறே இல்லை.
கடலுக்குள்ளே இருந்து கொண்டு வாருங்க அப்படி சூறிக்கொண்டு வருதுண்டு இதுக்காகத்தான் உள்ள வரும் காத்திருப்பினம் இனி வர வழிக்கிட்டோம் எல்லாமே நான் இந்த விளக்கை தான் சொன்னான் சரியானியா இங்கே வாக்கள் இருக்கு நான் வேண்டேன் இருநூறு இல்லைன்றாங்களா அங்கே எங்க உள்ளுக்கும் கடலுக்கு அப்படி வருவான் 7200 ரூபா 7200 ரூபா வாங்கிடலாம் வாங்க அன்னைக்கு 20 போட்டு அன்னைக்கு 20 போடுங்க அன்னைக்கு 20 போடுங்க அப்படி வராத இவ்வளவுதான் கிடக்கு எவ்வளோ கிடக்கு அவ்வளோதையும் போடுங்க அவ்வளோதையும் போடுங்க அப்படி அவ்வளோதையும் போடணே அவ்வளோதையும் இதுக்குள்ள போடணே இதுக்குள்ள போடணே பத்து 11 என்ன வேணா 150 போனது சரி அண்ணா 10 போடண்ணே பேக்கத் அண்ணே 10 போட அண்ணே 10 போடண்ணே அண்ணே 10 போடண்ணே இதுல அண்ணே 10 போட்டு தந்துரு ஹலோ என்ன 1500 ரூபா 150 தொடக்கற அண்ணே 10 போட்டுன்னு காசு தான் 2000 போடு 2000 போடு உதாடிச்சே எல்லாம் ஓடிடும் பிறகு நீங்க வந்து லைட்டா ஆக்கி 150 அவன் யாரும் கொண்டாடுக்காரன் அவனே இந்த லைட்டை கொண்டு வாங்கி 150 நிக்கிறாங்களாப்பா மீனும் வந்துட்டு சொல்லு என்ன சரி ஐயா போட்டு வரோம் 150 தான் போகுது சூடு என்ன கொஞ்சம்
இத்தனை வாயில வாசம் இன்னும் விட்டு போயில மாமியார் சரியில்ல சரி உன்னை மாதிரி வேணும் மாதவர் முரலார் மாட்டுப்படணும் தெரியும் அவங்கள்ட்ட மாட்டுப்பட்டு சிக்கி சின்ன விண்ணப்பட்டு நடக்குன்னு பாருங்க அதில் சொல்லி கொண்டு வைப்போம் சரியா எல்லாம் கொதிச்சு கப்பிப்பால் இல்லை வந்து பச்சை மிளகா வெங்காயம் எல்லாம் போட்டு கொதிக்க விட்டாச்சு நல்லா கொதிச்சுட்டு இனி வந்து முதல் பாலை விட்டு வைக்கிறதான் வேணும் காட்டுங்க இப்படி இருக்கு ஆடுன்னு தெரியாதா சத்தம் ஊர் தெரியுமா இந்த பாருங்க சத்தம் ஊர்றாரா பார்த்தீங்களா அடுத்த ஒரு விஷயம் ஒன்று இருக்கு பொட்டியல் ஒன்று போடணும் ரெண்டு சத்தங்க போகணும் பொரியலண்டா என்ன செய்யணும் தெரியுமா சுருண்டு சத்தம் இருக்கிற மாதிரி கருகா முருகை பொரிக்கணும் இந்த அடித்தா கருக்கு முறுக்கன் இருக்கணும் தான் பொரியல் இவர் முடிஞ்சது பார்த்தீங்களா சுடுதா உருளை விட்டுருக்கு மஜாப்பா தான் அப்புறம் இவரும் இன்னும் கொஞ்சம் உள்ள விட்டு போனதான் ஓட்டம் என்ன பிரச்சனைன்னா இந்த பொறுமை இல்லை ஆக்க பொறுத்தவன் ஆளை பொறுத்தவன் இது இன்னும் முடியலை அதுக்குள்ள புட்டையும் போட்டு இதையும் போட்டு தொடங்க வலிக்கிட்டான் பிடிச்சாச்சு ஆக்களை அதெல்லாம் வச்சுக்கிறாங்க நல்லா தான் பார்ப்போம் என்னண்டு கொஞ்சம் போடுவோம் சரிங்களா நல்ல ஒரு துண்டு வெளியில் வாருங்கள் வாங்குவா திருச்சிக்குள்ள பிடிச்சிக்கிறாங்க அதில் ஒரு பொரியல் இதில் ஒரு துண்டு பேசாங்க நாங்கள் அங்கே நிற்கிறோம் இங்கே நிற்கிறோம் இவ்வளோ கஷ்டப்பட்டு நிற்கிறோம் நீங்கள் இருந்து பதி எடுத்து பண்ணிக்கிறான்னு இந்த மாதிரி வெந்திருக்கு அவிஞ்சிருக்கு நல்லா தூக்கலாக அப்படி விடணும் தேசிக்கு அப்படி கடைசியாக விட்டுறாங்க இங்கே இந்த அப்படி உட்டாச்சிச்சா நொறுக்கு வேற வேணும் அந்த ஐயா சொன்ன இந்த முள்ளெல்லாம் பெரிய அந்த உடைக்காத முள்ளண்டு இல்லை லவனன்னு சொல்கிற மனுஷனுக்கு ஞாபகம் இருக்க நினைக்கிறேன் இந்த சாப்பாடு சமையல் எல்லாம் அவர் இப்போ கப்பல் ஓட்டி தமிழனா ஏதோ நாட்டில் நிற்கிறார் இந்த நாட்டில் மறந்து போனேன் அவர் பார்த்தா அந்த ஞாபகம் எப்படின்னு சொல்லுங்க நீங்கள்